வருகிறார். இவர்தான் எங்களின் கேப்டன். பெயர் சிவச்சந்திரன், ஊர் மதுரை. இவரது பாவனை அனைத்தும் ஒரு மதுரைக்காரிக்குரிய அனைத்தையாகவே இருக்கும். வருகிறார் வருகிறார் வருகிறார். தெற்கத்தி சிங்கம், தென்பாண்டி தங்கம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்றா. சாரி, தென்பாண்டி சிங்கம், தேனே தமிழே தென்பாண்டி சிங்கம் வருகிறார் வருகிறார் வருகிறார். ஓகே. அப்புறம் மிஸ்டர் சிவச்சந்திரன், உங்க 3 வருஷம் கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்கள் 3 வருட கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்தது? அது என்ன சொல்றதுங்க, 3 வருஷம் நான் வந்ததுல பாதி கூட வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பட்டார பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அப்படிலாம் ஒண்ணுமே சரியில்லைங்களா? நல்லதா ஒண்ணு அமையல. ஒண்ணு அமையலீங்களா? நானும் காலேஜ்ல சேர்த்துங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கையில வந்து ஏதாவது சாதிச்சு நினைக்கிறீங்களா? சாதிச்சதுங்க அப்படி ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்லைங்களா? சுத்தமா கிடையாது. சரி, நம்ம கிளாஸ் பத்தி கேட்க போறேன், போய் சொல்லுங்க. ஓகே, கிளாஸ் பத்திங்களா? ஒவ்வொருத்தர பத்தி கேட்க போறேன். கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. இல்ல சொல்றீங்க, ஒவ்வொருத்தர பத்தி கேட்றேன், சொல்றீங்க. ஓகே கேளுங்கண்ணா, கேளுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நவநீத கிருஷ்ணன் சொல்லு. வாடி நடந்து வா. நடந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் நவநீத கூட வாங்கடா. ஃபர்ஸ்ட் நவநீத கிருஷ்ணன் சொல்லுங்க. அவர் ப்ளஸ் பாயிண்ட் கிருஷ்ணன் அவங்கள பத்தி என்ன சொல்றது? டேய் நல்லா சொல்லு, ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லாம் பார்க்க போறோம். நல்லா படிக்கிறவங்க. சரிங்க. நல்ல அமைதியான பையனுங்க. சரிங்க. ஓவிய திறமை நல்லா நிறைய இருக்குது. பொண்ணு பார்க்க வந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாமா? பொண்ணு கொடுக்கலாமா உனக்கு? யாருக்கு? நவநீதனுக்கு. எங்க ஊர் பக்கம் தர மாட்டானுங்க. ஏங்க? சரிங்க. அப்புறம் அவினாசி மேட்டு பண்ணி அந்த பக்கம் என்ன பொண்ணு பிடிக்கலாங்க. பொண்ணு பையன் நல்லா வந்தாங்க. பையன் நல்லா போயிருந்தாங்க. வேற பத்தி என்ன சொல்லணும்னா? என்னங்க? வேற அவனை பத்தி ஏதாவது சொன்னோம்னா? வேற அவனை பத்தி இதுவே ஓவரா திட்டுங்க. அப்படிங்களா? ஆமா, இதுக்காக ஒரு கோட்டு தனியா வாங்கி தரேன். சரி, அடுத்து வேற ரஞ்சித் குமார் சொல்லுங்க. ரஞ்சித் குமார் பண்ணா பச்சை தமிழ் அப்படிங்கிற வார்த்தை அவனுக்கு தான் தெரிஞ்சுக்கிச்சு. ஓ அப்படிங்களா? நான் செந்தமிழ் கேள்விப்பட்டிருக்கேன், பைந்தமிழ் கேள்விப்பட்டிருக்கேன். பச்சை தமிழ்ங்கிறது அவரது வாயில இருந்து வருது. ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க. அடுத்தது அவர் ஒரு கிளாஸ் ரப், ஜாயிண்ட் செக்ரட்டரி போட்டதெல்லாம் ஏதோ பாவம் உள்ள உட்காந்துருக்கானே அப்படின்றதுக்காக போட்டதுங்க. சரி, அடுத்து வந்து மோகன்தாஸ் பத்தி சொல்லுங்க. மோகன்தாஸ் அவரும் நல்ல பையன் தான், நல்லா படிக்கிற பையனுங்க. சரிங்க. வேற அவர் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க? ப்ளஸ் பாயிண்ட் என்னங்க, அதாங்க படிக்கிறது. இல்ல வேற ஏதாவது ரொம்ப படிக்கிறது வந்து சாதாரண ஸ்டூடெண்ட். வேற ஏதாவது வேற அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல நீ சொல்லிதான் ஆகணும். அப்படிங்களா? சிரிச்ச முகம். சிரிச்ச முகம் சிரிப்பாங்க, ஆனா மத்தவங்க பார்த்தா பயந்துருவாங்க. அப்படிங்களா? வேற ஏதாவது சொல்லிதான் ஆகணும். அதான் சொல்லிட்டேனுங்களே, இதுக்கு மேல நான் என்னன்னு சொல்றேன். மிகச்சிறந்த ஆளுங்க. அவரை மிஞ்சிறது PhD பட்டமே வாங்கிட்டாரு அதுல. அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க. வேற படிப்புல அவர்கிட்ட ரொம்ப சுமார் தாங்க. சரிங்க. அப்ப அவரை பத்தி ப்ளஸ் பாயிண்ட்டுங்க? அவரை பத்தி ப்ளஸ் பாயிண்ட்னா பணம் எப்ப கேட்டாலும் கொடுப்பாருங்க. நல்லவர். நான் தெரிஞ்சு பண பிரச்சனை சமாளிச்சுக்கலாங்க அவர். அப்படிங்களா? அடுத்து நம்ம தாமரைச்செல்வன். தாமரைச்செல்வன் எல்லாத்தையும் நக்கல விடுற ஒரு பார்ட்டி. சரிங்க. நல்லா படிக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் அவர் தான். கிளாஸ் ஃபர்ஸ்ட் அவர் தான். சரிங்க. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு இப்பதான் தெரியும். சரி, ஓகே. அப்புறங்க கிளாஸ்ல கூட நல்ல பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு போல தெரியும். சரிங்க. ப்ளஸ் பாயிண்ட்டுங்க? ப்ளஸ் பாயிண்ட் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்னா எப்பயுமே ஜாலியா இருப்பார். மைனஸ் பாயிண்ட்னா ஓவரா எல்லாத்தையும் நக்கலா இருப்பாரு. சரி, ஓகே. அடுத்து சதீஷ் பத்தி சொல்றீங்க. சதீஷ் அமைதியான ஆளுங்க. சரிங்க. நல்லா பழகினோம்னா ஜாலியா இருப்பாருங்க. சரிங்க. ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கு. ஓகே. மைனஸ் பாயிண்ட் அதிகமா எல்லாத்தையும் பழகாது. ஓ ஓகே. அடுத்து யாரா? ராமச்சந்திரன். யாருங்க அவரை பத்தி எனக்கு ஒண்ணு டீடைல் இல்ல, நீ சொல்லிதான் ஆகணும். ஏதோ சொல்லித்தானுமா உடல் ரொம்ப பெருக்குறாருங்க. உடல் குறைச்சுக்குங்க. பிபி அதிகமாயின்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து ரொம்ப நல்லவருங்க. நல்லவரு தாங்க. நல்லா படிக்கிறவருங்க. சரி, ஒரு பையன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கா? ஆமாங்க. ஓகே. அடுத்து அதே மாதிரி அவரும் நல்லா பழகணும். எல்லாரும் பொன்னிச்சாமி சொல்லுங்க. கிளாஸுக்கு வந்தோம் போனோம், உள்ள உட்கார்ந்தா பெஞ்ச தச்சோம் போயிட்டோம். இதுதாங்க அவரோட பொழப்பு. இவர் மட்டும் இல்லைங்க, மகேந்திரன், தங்கராஜ், தேவேந்திரன், அவங்க 4 பேர் இவங்கள ஒரே கோஷ்டி தாங்க. ஆனா பசங்க கேரக்டர் சொல்லுங்க. பொன்னிச்சாமி கேரக்டர் வந்து இப்படி சரி நல்லா டைப்புங்க. அவர் நல்லா ஜாலியா இருப்பாருங்க. சரிங்க. அதே மாதிரி மகேந்திரன் வந்துங்க பொன்னிச்சாமி ப்ளஸ் பாயிண்ட்டுங்க? அமைதியான ஆளுங்க. பொன்னிச்சாமி ப்ளஸ் பாயிண்ட்டுங்க? பொன்னிச்சாமி ப்ளஸ் பாயிண்ட்னா அதான் எல்லாரும் ஜாலியா இருக்கும். ஓகே. மைனஸ் பாயிண்ட்டுங்க? மைனஸ் பாயிண்ட்னா அதான் பழகாது. ஓ சரி. எல்லாத்தையும் சின்சியரா பழகாது. ஓ. மகேந்திரன் அது அமைதியான பையன் தாங்க. நல்ல பையன். ப்ளஸ் பாயிண்ட் இது கேட்டா 20 வந்துருவான். இருந்தா ஹெல்பிங் மைண்ட் வந்து ஹெல்பிங் மைண்ட்ல இருக்கு. மைனஸ் பாயிண்ட்டுங்க? மைனஸ் பாயிண்ட் எல்லாம் ஒரே கோர்ஸ் தாங்க. நல்ல ஒரு விஷயம். அதான் ஒரே லிஸ்ட் போட்டாச்சு தனியா. லோகுங்க? லோகு அவரை பத்தி நான் கடைசியில சொல்றேன். சரி. தேவேந்திரன்
தேவேந்திரன் அவரு நல்லா பழகக்கூடியவருங்க. சரி. நமக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல அவரு. ஓ அப்படிங்களா, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி. ப்ளஸ் பாயிண்ட்ங்க காலேஜ்ல அவர் ப்ளஸ் பாயிண்ட்ங்க. அவரோட ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லா ஜாலியான ஒரு கேரக்டர். ஓகேங்க. மைனஸ் பாயிண்ட்ங்க. மைனஸ் பாயிண்ட்னா எல்லாரையும் நக்கல் அடிக்கிற மாதிரி நினைச்சு தப்பா பேசி. சம்பத் குமார் அவரோட டென்ஷன் பண்ணீங்க. அவரை பத்தி பேசினா எனக்கு பிபி ஏறிடுது. அவரை பத்தி எதுவுமே பேசணும் இல்ல, நீங்க சொல்லிதான் அவனுங்க. சொல்லிட்டானுங்களா? நல்ல பையன் தாங்க. சரிங்க. சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. சில விஷயம்னா எப்படிங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி. ப்ளஸ் பாயிண்ட்ங்க. ப்ளஸ் பாயிண்ட்னா நல்லா ஹெல்பிங் மைண்டுங்க. நான் என்ன சொல்லுங்க. மைனஸ் பாயிண்ட்ங்க. மைனஸ் பாயிண்ட்னா ஓவரா டென்ஷன் ஆகுறது, எமோஷன் ஆகுது, ஃபீலிங் ஆகுறது. ஓ எல்லாமே மொக்க ஓட ஆரம்பிச்சிருவான். மொக்க ஓட ஆரம்பிச்சிருவான். தூங்கவே விட மாட்டாங்க. மொக்கையே ஓடுவாங்களா? கோகுல் அடுத்து கோகுல். அவனை பத்தி இல்ல பரவாயில்ல, உங்க மனசுல பட சொல்லுங்க. பட்டுன்னு சொல்லிடுவீங்களா? சரிங்க. அவன் நல்ல பையன் தாங்க. சரிங்க. என்ன கோட் அடிச்சா கூட வாங்கி எடுத்துருவோம். அவன்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட். சரிங்க. சரியான கம்பெனி கிடையாது. சரிங்க. ப்ளஸ் பாயிண்ட் நல்ல கேரக்டர். பாயிண்ட்னா எல்லாத்தையும் நல்லா பழகுவான். சரி. எல்லாத்தையும் நல்லா யாரு கூடயுமே சீக்கிரமா பழகுவான். சரிங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். மைனஸ் பாயிண்ட்ங்க. மைனஸ் பாயிண்ட் எப்ப பார்த்தா பொண்ணு கூட இருப்பாங்க. பசங்க கூட அதிகமா வச்சுக்க மாட்டாங்க. அடுத்து மகாராஜா. மகாராஜா அவரோட என்ன சொல்றது, அதிகமா படிச்சனா சில பேர் மென்டல் ஆவாங்கல்ல, அது மாதிரி இவர் நிறைய யோசிச்சு பண்ணிட்டாரு. ரொம்ப யோசிக்கிற கேரக்டர். ரொம்ப யோசிக்கக்கூடியது. பல்நோக்கு சிந்தனை சொல்லுவாங்க இல்லையா, தொலைநோக்கு பார்வை. அதெல்லாம் அவருக்கு நிறைய இருக்குங்களா? அவர் ப்ளஸ் பாயிண்ட்ங்க. ப்ளஸ் பாயிண்ட்னாங்க நம்ம என்னதான் கிண்டல் பண்ணாலும் அது ஜாலியாவே எடுத்துக்குவாங்க. நல்லா கோவமே பட மாட்டாங்க. மைனஸ் கோவப்பட மாட்டாங்க. எப்பவுமே கோவப்பட மாட்டாங்க. மைனஸ் பாயிண்ட்னா டவுன் ஹாலுக்கு டீ சாப்பிட டவுன் ஹால் போறாங்க. வந்து இல்ல டீ டவுன்ல வந்து டீ வந்து அவ்வளவு டேஸ்ட் இருக்கு அப்படி இருக்கா இல்லீங்க? இல்ல நீ டவுன் எல்லாமே அங்க நீங்க டவுன் ஹால் டீ குடிச்சு சாப்பிட்டுருக்கீங்க. டீ சாப்பிடறதுக்கு 2 ரூபாய் பஸ் ஏறி போற ஒரு ஆளு. நல்ல தரமான பொருட்கள் வாங்கணும்னா சில ரிஸ்க் எடுத்து ஆகணுங்க. ஓ அப்படிங்களா? சரி அப்ப நான் அது ப்ளஸ் பாயிண்ட்ல வேணுமா போட்டுங்க அவரு. அப்படியே அப்புறம் என்ன பாத்தீங்க? அவரை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குங்க. நல்ல பையன், எல்லாத்தையும் ஈஸியா பழகக்கூடிய பையன். படிப்பு கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் பழக்கம் வந்து நல்லா இருக்கும். சரிங்க. அப்புறம் அட்டெண்டன்ஸ் லாக் வந்து ஒரு ஹிஸ்டரியை படிச்சதே அவர் தாங்க. அட்டெண்டன்ஸ் லாக்கு நம்ம காலேஜ்ல ஒரு ஹிஸ்டரி. சரிங்க. ஒரு கேட்ரிக் ரெக்கார்ட் அடிச்சிருக்காருங்க. அவரை மிஞ்சிறதுக்கு நீங்க எவனும் வர முடியாதுங்க. சரிங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க அவரு. அவர் ப்ளஸ் பாயிண்ட்ங்க. அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஒண்ணுன்னு எனக்கு அப்படி ஒண்ணு தெரியலீங்க. சரி மைனஸ் பாயிண்ட்ங்க. மைனஸ் பாயிண்டா? ப்ளஸ் பாயிண்ட் வந்து நல்லா ஹெல்பிங் மைண்ட். சரிங்க. பண பிரச்சனை அதெல்லாம் ஹெல்பிங் நல்லா பண்ணுவாங்க. சரிங்க. மற்றபடி எல்லா பிரச்சனையும் இன்வால்வ் ஆகுறது அந்த மாதிரி ஹெல்பிங் மைண்டிங்லாம் அவருக்கு. சரிங்க. இன்னும் பத்தி என்ன சொல்றீங்க? வந்து மைனஸ் பாயிண்ட் என்ன சொல்றதுங்க, அவர்கிட்ட மைனஸ் பாயிண்ட் இல்லை. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ். ஓகே நெக்ஸ்ட் கேர்ள்ஸ். இங்க ஒரு போடு. லோ சொல்ல லோகு ஜாக். ஜாக்கா? ஜாக் வந்து நிறைய திறமைகள் உள்ளடக்கிய ஒரு கேரக்டர். வெளியே ஃபியூச்சர் நல்ல பெரிய ஆளா வருவான். நிச்சயமா பெரிய ஆளா ஆவாரு. சரிங்க. டான்ஸ் எல்லா துறையிலுமே நல்லா இருக்காரு. சரிங்க. இப்போ மீடியாலாம் பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா எதிர்காலத்துல நல்லா ஒரு ஆளா வருவார். சரிங்க. மைனஸ் பாயிண்ட்ங்க. மைனஸ் பாயிண்ட்னா ப்ளஸ் பாயிண்ட் நீங்க சொல்லியே. ப்ளஸ் பாயிண்ட்ங்களா? ப்ளஸ் பாயிண்ட் நல்லா படிக்கிறது. நல்லா படிப்பாரா? நல்லா படிப்பாங்க. சரிங்க. ஆமா. கேட்ட போய் சொல்லுங்க. நான் சொல்றேன் நல்லா படிக்கிறதுன்னா தியரிட்டிக்கலா இல்லைங்க, பிராக்டிகலா. ஓ வெளியில போயிட்டோம்னா மீடியால நல்லா அவருக்கு வேல்யூ இருக்கு. சரி. மைனஸ் பாயிண்ட்ங்க. மைனஸ் பாயிண்ட்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன சொல்றது டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் இல்லைங்க, ஃபீலிங் ரொம்ப மனசு வந்து இல்ல விட்டுருவான். சென்டிமெண்டல் டச், சென்டிமெண்ட் பர்சன். ஓ ரைட். ஓகே அடுத்து லோகனா சொல்லுங்க. இவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற யார் இல்லீங்களா? அவ்வளவுதான். கேர்ள்ஸ் நெக்ஸ்ட். இல்ல கேர்ள்ஸ் முடிச்சு பண்ணலாம். அவ்வளவுதான். லோகநாத பத்தி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் லோகநாதன். ஆமாங்க நிச்சயமா. சரி பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. சரி. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. சரி. ஒண்ணாதாங்க போய் தண்ணி அடிப்பான். சரிங்க. ஒண்ணாதாங்க போய் தம் அடிப்பான். சரி. ஒண்ணாதாங்க போய் பீடா பார்க்கலாம். ஓ சரி. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்ங்க. சரிங்க. அப்புறம் இந்த பிளாக் அடிக்குது. சரிங்க. அப்புறம் கூட அட்டெண்டன்ஸ் லாக் இதெல்லாம் நல்ல ரெக்கார்ட் படிச்சவர் தான். சரிங்க. அவர் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு நினைச்சாருன்னா நல்லா படிப்பாருங்க. ஆமாங்க. ஆனா படிக்க கூடாதுன்னே நினைச்சிட்டு இருக்காருங்க. அப்படிங்களா? அவர் ப்ளஸ் பாயிண்ட்ங்க. ப்ளஸ் பாயிண்ட் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நல்லா இருக்காருங்க. சரிங்க. ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்ணுவாரு. சரிங்க. எல்லாத்தையும் ஜாலியா இருப்பாரு. அப்படிங்களா? ரொம்ப ஜாலியா இருக்காரு. ரொம்ப ஜாலியா இருக்கு என்ன பொறுத்தவரை. சரி மைண்ட் ஓகே. உங்க கிளாஸ்ல ரொம்ப பிடிச்ச பர்சனாலிட்டி? அதான் சொன்னதே லோகனா சார். அப்புறம்
கேர்ள்ஸ் விடுறா முடி போஸ் ஓகே கேர்ள்ஸ் சொல்டே சொல்றா எனக்கு அதிகமா சொல்றா தெரிஞ்சு சொல்றா ஓகே தெரியாதுங்களே தெரியாது சொல்றா நீ சும்மா சொல்லு நித்யா தப்பிக்க பார்க்காதீங்க சொல்லுங்க நித்யா இவன் என்ன 10 நிமிஷமா ஆச்சு நித்யா நித்யா வந்துங்க நல்லா படிக்கிற பொண்ணு தாங்க சரிங்க நல்ல அறிவுலாம் உள்ள பொண்ணு தாங்க சரிங்க அறிவு உள்ள பொண்ணு அறிவு உள்ள பொண்ணுங்க ஒரே நிமிஷம் சொல்லுங்க அடுத்து வேற என்னங்க சொல்றது பவுஸ் பண்ணிட்டு பிளஸ் மைனஸ் பாயிண்ட்ங்க மைனஸ் பாயிண்ட்ங்களா கோபங்க